திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் மின்சாதன பேருந்துகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். முதல் கட்டமாக தண்டையார்பேட்டையிலும் இரண்டாம் கட்டமாக பெரும்பாக்கத்திலும் மின்சாதன பேருந்துகள் துவக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தற்போது பூந்தமல்லியில் சுமார் 214 கோடியில் குளிர்சாதன பேருந்துகள் 80, சாதாரண பேருந்துகள் 40 என 125 மின்சாதன பேருந்துகளை துவக்கி வைத்திருக்கிறார். அதோடு 43 கோடி செலவில் மின்சாதன பணிமனையையும் சேர்ந்தே துவக்கி வைத்திருக்கிறார். இந்த மின்சாதன பேருந்துகள் அனைத்து வழித்தடங்களிலுமே இயக்கப்படுகிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் மாசு கட்டுப்பாடு குறைவதற்கும் மனதில் கருத்தில் கொண்டு இந்த மின்சாதன பேருந்துகள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இது தொடர்ந்து அனைத்து வகையான வாகனங்களிலும் மின்சாதன வாகனங்களை இயக்கினால் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு இந்த மாசு கட்டுப்பாடும் கட்டுக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மின்சாதன வாகனங்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதும் அரசாங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை அனைத்து பொதுமக்களும் அதை கவனத்தில் கொண்டு மின்சாதன பேருந்துகளை பயன்படுத்த வேண்டும். என்னதான் மின்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் சாலை வசதி என்னவோ மிக மோசமாகத்தான் இருக்கிறது. இந்த மின்சாதன பேருந்துகள் ஒரு வருடத்திலேயே பழுதாகிவிடும். அந்த அளவுக்கு தான் சாலை வசதிகள்லாம் மோசமாக இருக்கிறது. வருங்காலங்களில் சாலைகளும் நன்றாக சீராக இருந்தால் இந்த மின்சாதன பேருந்துகள் பழுதில்லாமல் கூட ஒரு வருடம் அது புதிதாகவே இருக்கும். இல்லை செப்பனிட்டு பணிமனையில் பழுது பார்த்து சரி செய்து இயக்கலாம். ஆனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு.